Mbappe gets the return to get the game back on. He's done it. And France are now எப்படி நம்ம இன்ட்ரோ எஸ் நண்பர்களே, என்னடா புதுசா ஃபுட்பால் ஜெர்சிலாம் கேட்டால் ஆக்சுவலாக அந்த வீடியோ போடுறதுக்காக தான் இந்த ஜெர்சியே வாங்கினேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் நான் பெருசாக அவ்வளோவா கேமே ஆட மாட்டேன். பட் நான் ரீசெண்டாக இந்த ஃபுட்பால் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. அதில் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன்னே சொல்லலாம். நானும் என் ஃப்ரெண்டும் அடிக்கடி ஆடிட்டு இருப்போம். சரி, ஓகேமா ஆடிட்டு இருக்கும்போது சரி யூடியூப்ல கண்டென்ட் போட இல்லையேன்னு சொல் தடுங்கல்கள் யூடியூப்ல கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த கூஃபியா செஸ்ஸா ஏதோ ஒரு இது இன்ஸ்டால இந்த செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அவரோட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்படியே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதே மாதிரி நம்ம ரெண்டும் ஆடுவோம், ஒரு மேட்ச் போடுவோம். நீ தோத்துட்டனா நீ டான்ஸ் ஆடி வீடியோ அனுப்பணும், அதை நான் யூடியூப்ல வீடியோவா போடுவேன். நீ டான்ஸ் ஆனது வீடியோவா போடுவேன். நான் தோத்துட்டேன்னா நான் டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே, நீ யூடியூப்ல அதை பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ கூப்பிட்டுருக்கேன், மேட்ச் ஆட போறோம். ஓகேவா நண்பர்களே, நான் மேட்ச் ஆட ரெடி ஆகிக்கிறேன். சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வி ஆர் கோயிங் டு பிளே. அண்ட் நம்மளுடைய சேனலுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கேம் பிளே வீடியோ, ஒரு என்ன வீடியோ, கேமிங் வீடியோ போட போறேன். இது எனக்கு எப்படி ப்ராப்பராலாம் பண்ணணும்னு தெரியல. ஸோ முன்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், கம் ஆன் பேபிஸ், லெட்ஸ் பிளே. Thank you. What can you say but thank you for surely one of the greatest football matches that has ever been played. ஸோ நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன், இருங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேன், நம்ம பெருசா போக வேண்டாம், நல்லா ஆடுவான். ஸோ நான் 5 டிஃபெண்டர் வச்சுக்கிட்டேன். அதே நேரம் கேப்ரியல் வச்சு ஆட வேண்டாம், சிஎஃப்ல கொஞ்சம் பொறுமையாவே ஆடலாம்னு சொல்லிட்டு நான் பொசிஷன் கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு நான் இவனை வச்சுட்டேன், எம்பாப்பே வச்சுட்டேன் ஸ்டார்டிங்ல. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரொம்ப நேரமா உட்காந்து செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கேம் பிளான் போட்டுட்டு இருக்கான்னு தெரியல. நான் செலக்ட் பண்ணி ரெடி கொடுத்தேன். ஆக்சுவலா நாங்க என்ன டெய்லி நைட் ஆனா ஒரு 3 கேம் போடுவோம். நிறைய அவன் தான் ஜெயிப்பேன். ஆக்சுவலா நான் கொஞ்சம் மிட்டா தான் ஆடுவேன். பட் அப்பப்போ ஏதாச்சும் 1-2 மேட்ச்லாம் ஜெயிப்பேன். ஸோ நீங்க நான் ஜெயிப்பேனா என்னன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். ஆனா அவன் ஜெயிச்சான் அப்படின்னா 7, நான் 3, அவன் 8, நான் 1, அவன் சில டைம் 10, நான் 0, அப்படி சில டைம் 10, நான் 0. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல, அப்படிதான் லிட்டரலா இருக்கும். அந்த மாதிரிதான் ஆடிட்டு இருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ண, அவனோட ஹோம் கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். அவன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி நண்பர்களே, இது எப்படி என்டர்டைன் பண்ணணும்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோனால கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. நான் அப்படியே கேம்குள்ள போயிட்டேன்னா கொஞ்சம் எப்படியாச்சும் நான் வீடியோவில் கமெண்ட்ரி கூட ட்ரை பண்றேன். பால் என் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ பாரு, கோலா கன்வெர்ட் பண்றேன். என்னடா சொல்றாங்க, தூக்கி போடு. யார் அடி த்ரூ பாஸ் கரெக்ட். டிஃபென்ஸ் ஐயோ, கோல் போட்டுருவோம். நல்ல வேலை. இப்போ பாரு, நான் கோல் போடுறேன். த்ரூ இந்த பக்கம். ஏங்க நாங்க இந்த பக்கம் தாங்க த்ரூ பண்ணாது, அந்த பக்கம் போயிருச்சு. இதான் இந்த ஃபுட்பால். நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுப்போம், அது ஒரு டைரக்ஷன்ல சில டைம் இதாயிரும். இந்த பக்கம் த்ரூ கொடுத்தா கண்டிப்பா இப்போ நான் கோல் அடிச்சிருப்பேன். ஓகே, த்ரூ அடுத்து த்ரூ. ஏங்க இது கன்ஃபார்ம் கோலுங்க. ஏங்க ரெண்டாவது சான்ஸ் மிஸ் ஆகாது. இது கோலு மிஸ் ஆயிடுச்சு. நான் 3 ட்ரை வேஸ்ட் ஆயிடுச்சு. கோலா கன்வெர்ட் பண்றேன். என்னடா சொல்றாங்க, ஐயோ இப்ப கோல் அடிக்க போறானே. எங்க போயிட்டா டிஃபென்ஸ் சொல்லிரு. பண்ணிட்டேன். சூப்பர். ஐயோ ஏங்க 16 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு ஒரு கோல் கூட போல. நல்ல வேலை. டைம் கம்மியா தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கம்மியா தான் வைக்க சொன்னேன். போடு த்ரூ. ஐயோ ஏங்க பாஸ் கரெக்டா தான் கொடுத்தேன். இவன் பால் ஆக்சுவலா கேட்ச் பண்ணிருக்கணும். ரொபோட்டோ கார்லஸ் ஏன் விட்டான்னு தெரியல. ஓட சொன்னா உருள்ற. கமான். ஐயோ எங்க கோல் போட்டாங்க. அப்பா, ஆஃப் சைடு. நல்லது.
சிறப்பான ஆஃப் சைடு. சூப்பர். த்ரூ 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா எம்பாப்பே ஓடுறா. மறுபடியும் ஒரு பாஸ், நல்ல பாஸ் கொடு, நல்ல சரியான ஒரு பாஸ். கோல் 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 கோல். ஐயோ என்னங்க ஹேங் ஆகுது, எங்க போறாங்க? ஐயோ எங்க சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கர மாதிரி டாக்கிள். ஐயோ மறுபடியும் போறான் டாக்கிள். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அஷானா யோயோ நல்ல வேலை கோல் போல. நல்ல வேலை கோல் போல. இல்லாட்டி வந்து என்னுடைய ஆட்டம் தான் உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. வேற அந்த டான்ஸ் மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கும். இதுல நான் பெருசா இல்லை, பட் இது கோல் போகணும்னு நினைச்சேன். நல்ல வேலை போல. சூப்பர். ஓகே. பிறக்கிறோம், பிறந்தே ஆகுறோம். ஏங்க பந்து விட்டாங்க. ஏங்க இருங்க, நான் போய் இப்போ ஒரு கோல் போடு. ஐயோ இருங்க, வரேன். I am coming. இப்போ மறுபடியும் ஹேங்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அங்க எஸ் கரெக்ட் த்ரூ. ஐயோ இந்த பக்கம் கொடுத்தா கோலுங்க. ஐயோ மறுபடியும் சொதப்பிட்டேன். மறுபடியும் கோலா? ஐயோ குறுக்க இந்த கோஷம். அந்த லாஸ்ட் டிஃபெண்டர் மட்டும் எப்போ அவனை மட்டும் கிராஸ் பண்றானோ எல்லாமே கோல் தான். ஆஹா பாஸ் மிஸ் ஆகுதே. எனக்கு எப்பவுமே பாஸ் வந்து ப்ராப்பரா பண்ணல, அன்சக்சஸ்ஃபுல் பாஸ் ஆயிடுச்சுனாலே வந்து ஒரு இதாயிரும். கோலா அடிச்சிட்டாங்க கோல். ஐயோ கோல் அடிச்சிட்டான். என்ன பாத்துல என்ன ஆட்டம் ஆடினடா. ஆஃப் சைடு எஸ். வாழ்க வளமுடன். நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா இல்ல வேலை கோல் அடிச்சிட்டான்னு நினைச்சேன். ஆஃப் சைடு எஸ். நண்பர்களே கேம் முடியல. இன்னைக்கு நான் ஆடுறது பார்க்க மாட்டேங்க, அவன் தான் ஆடுறான். அவனை ஆட வைக்கிறேன் இன்னைக்கு. அம்மா அச்சலாமா? ஐயோ கிலியன் எம்பாப்பே வந்து ஆக்சுவலி அது நான் கோலுன்னு நினைச்சேன் நண்பர்களே. ஐயோ நல்ல வேலை அது ஆஃப் சைடு ஆயிடுச்சு. பட் 2 ஷாட் நான் டார்கெட் அடிச்சிருக்கேன்னா ஆனாலும் ஒன்று கூட கோல் போல. எஸ். ஸோ நம்ம கேம் பிளானை மாற்றுவோம். என் ஒப்பேராது. நம்ம வந்து மறுபடியும் வந்து கேப்ரியல் பெட்டிஸை வேணாம். நம்ம வந்து நெய்மர் உள்ள கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் 4 டிஃபெண்டர் போதும் எனக்கு தெரிஞ்சு. பொசிஷன் நேர் பண்ணிப்போம். ஓகே. சிஎஃப் வந்து எனக்கு நெய்மர் உள்ள கொண்டு வரலாமா, யாரை கொண்டு வரலாம்? ஓகே இப்போதைக்கு ஒன்று வச்சு ஆடுவோம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டு அப்புறம் நெய்மரை வந்து உள்ள கொண்டு வருவோம். இல்லைன்னா கேப்ரியல் பெட்டிஸாவா நெய்மரா யாரை கொண்டு வரலாம்? ஓகே இப்போ என்னோட டர்ன் தான். எப்படியாச்சும் ஒரு கோல் கன்வெர்ட் பண்ணிடுறான். சூப்பர் சூப்பர் சூப்பர். நண்பர்களே எனக்கு வந்து ஒரு டவுட். நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து விளையாடும் போது கிலியன் எம்பாப்பே வச்சு நான் சூப்பரா ஆடுவேன். லைக் த்ரூ கொடுத்தா பால் வந்து அப்படி தரையோட போகும். பட் இப்பெல்லாம் த்ரூ பால் வந்து நம்ம தூரத்துல வந்து கொடுத்தா அது வந்து ஒரு மாதிரி கிளியர் பண்ற மாதிரி ஃபிளைட் பண்ற மாதிரி அடிச்சிடறான். அது எப்படி தரையோட அடிக்கிறது மட்டும் யாராச்சும் வந்து கமெண்ட் தெரிஞ்சா சொல்லுங்க. இ ஃபுட்பால் எக்ஸ்பர்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து அதை வந்து சொல்லுங்க. ஓகேவா? பிடிச்சிட்டேன். போடு. கிளியர். இல்லை வேணாம். ரைட்டு போடு. நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒருவேளை கோலே வராதோ. ஏன்னா அவனும் அடிக்கிற மாதிரிலாம் ஐயோ சொல்லி இல்லை வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கோல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸ்பிரிண்ட் பண்ணலாம் கொண்டாரா. இப்போ கோல் வருதுங்க. ஏங்க இப்போ கோல் வருதுங்க. வருது. மறுபடியும் அந்த லாஸ்ட் டிஃபெண்டர். நான் எம்பாப்பே வச்சு அடிச்சிருக்கேன். த்ரூ பண்ண தேவையில்லாம் மறுபடியும் அந்த லாஸ்ட் டிஃபெண்டர். ஷிட் அகைன். ஐயோ ஏங்க இவன் கோல் அடிக்க போறாங்க. ஏங்க கோல் எப்படி டிஃபென்ஸ் சார்? என்ன சார் எதுவும் சொல்லாம போறீங்க? பக்கா டிஃபென்ஸ். நம்ம டிஃபென்ஸும் அப்படி கன் மாதிரி இருக்கும். 64 மினிட் தாண்டிடுச்சு. நம்ம வந்து பேசாம வந்து ஒருத்தனை உள்ளே இறக்கிற வேண்டியதான். இதுக்கு மேலேயும் வேலைக்கு ஆகாது. இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க மறுபடியும் டிஃபென்ஸ். இப்ப என்ன? ஒண்ணும் இல்ல. டிஃபென்ஸ் நம்ம அடிக்க முடியாது.
தோக்க போறேன். எஸ், நான் வந்து டிரா கூட பண்ணிட்டா கூட போதும். ஏன்னா டிரா பண்ணிட்டா வந்து என்ன பண்ணு நானும் சொல்லலை, அவனும் சொல்லலை, நானும் சொல்லலை. அதனால வந்து டிரா பண்ணிட்டா கூட எனக்கு போதும் தான். நான் டான்ஸ் ஆடி வீடியோலாம் போட மாட்டேன். ஐயோ, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஏங்க ஆக்சுவலா கார்னர்ல போகாதுதாங்க நினைச்சேன். அடிச்சுட்டான், கோல் அடிச்சுட்டான். ஐயோ, இப்ப நான் ஒரு கோல் அடிக்கிறேன் பாருங்க. ஐயோ, டான்ஸ் ஆடணுமே. ஐயோ, இந்த பக்கம் பண்ணு. எஸ், கரெக்ட். அந்த பக்கம் அந்த லாஸ்ட் டிஃபெண்டர் இல்ல, விட மாட்டேன் இன்னைக்கு. கண்டிப்பா டிராவாவது ஆக்குவேன். ஒரு கோலை போட்டானே. ஐயோ, பாருங்க சொதப்புறம் பாருங்க. எஸ், அதாவது கோல் வந்துட்டாலே வந்து ப்ரெஷர் ஏறிடும். அதுக்கு நான் சொதப்ப ஆரம்பிச்சிருவேன். அடுத்த கோலா வேலை. நண்பர்களே, ஃபுட்பால் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிடும். அப்புறம் நான் ஒழுங்காவே ஆட மாட்டேன், டிஃபென்ஸ்லாம் ப்ராப்பர் பண்ணவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி மட்டும் நான் என்ன பண்ணேன்னு கேட்கலாம், ஒன்றும் பண்ணல. மறுபடியும் போறாங்க. ஏங்க பிடிச்சேன். சூப்பர். ஏங்க இது கோல் இந்த வாட்டி சிறப்பா போறேன். பாஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறேன். அதுதான் நான் பண்ற பெரிய தப்பு. கரெக்டான பாஸ், பொசிஷன் கேம் ஆட சொன்னா நீ வந்து லாங் பால் கவுண்டர் கேம் ஆடிட்டு இருக்க. நல்ல டிஃபென்ஸ். எஸ், நல்லா அடிச்சுங்க. என்னால ஹாஃப் மார்க்கே தாண்ட முடியல ரொம்ப நேரமா. ஓ மை காட், ஏங்க தோத்துட்டேங்க. சரி, அப்படி வீடியோ முடிச்சுக்கலாம். நான் தோத்துட்டேன்னா நான் டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன். பார்ப்போம். பாய். என்ன ஆடணுமா? ஐயோ, வந்து நீங்க எல்லாருமே அவன டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டு இந்த தடவை கை கால் ஆட்டிட்டு இருக்கான்னு கேட்டீங்க. உங்களுக்காக உண்மையாவே கை கால் ஆட்டிருக்கேன். உங்களுக்காக உண்மையாவே கை கால் ஆட்டிருக்கேன்.